ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராகி பால்ஸ். இது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு, அதே 3/4 கப் வெல்லம், பொடிச்ச வெல்லம். இதில் ஒரு 1/2 கப் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு 3 ஏலக்காய். இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த ராகி மாவை கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு போல இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு இதை அடை மாதிரி சுட்டு எடுக்க போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சிட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி எல்லா சைடும் தடவி விட்டுருங்க. இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. மாவு எடுத்து இப்படி கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் அடுப்பை சிம்ல வச்சிடணும். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் அழுத்தி விடணும். கையிலேயே அழுத்தணும். இது கிராமத்துல வந்து சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்திங்க. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா தினைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோமிங்க. நல்லா ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து நல்லா டைட் பண்ணி நம்ம மூடி எடுத்து வச்சிட்டோம்னா இது தினைக்கும் ஒவ்வொன்றும் சாப்பிடலாம். சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு, ஏன்னா உள்ளுக்குள்ள வேகணும்ல, அதனால கொஞ்சம் மெதுவாகவே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ லைட்டா கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். நல்லா வேகட்டும். இது திருப்பி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம கடலையே பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து போட்டேன். அடை வெந்துகிட்டு இருக்கட்டு, அதுக்குள்ளேயும் நம்ம இதை போய் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். கடலை 1-2 முழுசா இருந்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பதான் நல்லா இருக்கும், சாப்பிடும் போது கிரன்ச்சியா இருக்கும். இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அது வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம மீதி இருக்க மாவையும் அடை போல சுட்டு எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல கடலை, இதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் வெல்லத்தை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வெல்லத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப இதையும் இந்த கடலையோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடை சுட்டு எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நல்லா சாஃப்டா தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம கையில் இப்படி உடச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ நம்ம ராகி அடையை உடச்சி விட்டாச்சு நல்லா. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் இதையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம கேழ்வரகு அடைய.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய், தேங்காய்ல இது வந்து வெல்லமும் கடலையும் அதுல சேர்த்துடலாம். தேங்காய் போடணும்னா போட்டுக்கலாம், ஆனா வந்து கெட்டு போயிடும், அதுக்காக நாங்க தேங்காய் சேர்க்கல. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டா பிடிக்கணும் உருண்டைய. இந்த மாதிரி வெல்லம் வந்து எல்லா சைடும் பரவுற மாதிரி நம்ம கையில எல்லா சைடும் கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா டைட்டா பிடிச்சாதான் உடையாது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளோட கேழ்வரகு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க. என் பொண்ணு வந்து சாப்பிட்டு பார்க்குறேங்கிறா. நம்ம எடுத்து சாப்பிட்டு பாடுறா. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணுங்க. பாய். ஓகே, பாய் மக்களே.